Zoom 160 ரைட் பண்ண எப்படி இருக்குங்க? சிட்டில அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஹேண்ட்லிங் எப்படி இருக்கு? ஹைவேஸ்ல எப்படி? இன்ஜினோட பவர் வந்து போதுமா? மைலேஜ் எவ்வளோ குடுக்குது? கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா Zoom 160 பத்தி இந்த வீடியோல நான் வந்து சொல்லப் போறேன். ரிவ்யூலாம் இருக்கட்டும், எதுக்கு சம்மந்தமே இல்லாம வண்டி மேல ஏறி நின்னுட்டு இருக்கு அப்படி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லங்க. கேமராமேன்ட்ட டிஃபரண்டான ஒரு போஸ்ல நின்னு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அவன் பார்த்த வேலை தாங்க அது. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சிட்டிக்குள்ள Zoom 160 ஓட்ட எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்லணும்னா என்ஜாய் பண்ணி போலாங்க. இப்போ ஹைவேஸ் அப்படின்னு கேட்குறீங்களா, இன்னும் என்ஜாய் பண்ணலாங்க. 160cc லிக்விட் கூல்டு இன்ஜின் சிட்டியில் ஒரு 50 to 60ல் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. மெயினாக நானே வண்டியை பார்த்தோன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் என்ன பண்ண போகிறோம்னு யோசித்தேன். பட் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 142 kg அப்படிங்கிறது பெருசாக தெரியல. ஈஸியாக ஒரு ஸ்லோவர் ஸ்பீடில் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. பவரை விடுங்க, அந்த ஒரு ரைடிங் ட்ரையாங்கிள் சிட்டியாக இருக்கட்டும் ஹைவேஸாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. ஃபுட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஒரு சிட்டியில் போகிறோம் அப்ரைட்டாக வேணும் அப்படின்னா இந்த பொசிஷனில் போகலாம். இல்லை கொஞ்சம் காலையில் ஆஃபீஸ் போகிறோம், கொஞ்சம் எனர்ஜியோடு இருக்கும், ஒரு ஸ்போர்ட்டி வேணும், ஸ்போர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் வேணும் அப்படின்னா முன்னாடி நவுந்து உட்காந்து காலை அப்படி பின்னாடி வச்சோம் அப்படின்னா பயங்கர ஒரு எனர்ஜி வந்து கிடைக்குது. அதனால சீட்டிங் வந்து செம்மையாக இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டிஃபாக தான் கொடுத்துருக்காங்க. சிட்டியில் வரக்கூடிய அந்த பள்ளமேடு ரஃப் ரோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் ஃபீல் ஆனாலுமே கூட ஒரு ஹையர் ஸ்பீடில் ஒரு ஹைவேலலாம் போகிறப்ப செம்மையாக இருக்குது. ஃபைனலாக வந்து நாங்கள் ரஃபாக ட்ரை பண்ணதில் Zoom 160 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்கு.